1970 நார்வேல ஒரு மர்மமான மலைப்பகுதியில் இன்னும் வரைக்கும் பதில் கிடைக்காத ஒரு மர்மமான விஷயம் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு அழகான காலை பொழுதுல அப்பாவும் பொண்ணும் மலைப்பிரதேசத்துக்கு ட்ரெக்கிங் போகலான்னு நினச்சி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் அந்த மலைப்பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவங்க பொண்ணு எதையோ பார்த்து ரொம்ப பயந்தாங்க. தூரத்துல இருந்து பார்க்குறப்ப அங்கே ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு. ஆனால் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தான் அது ஒன்றும் பொருள் இல்லை, அது ஒரு பொண்ணோட உடல். அந்த பொண்ணு இறந்த நிலையில் எரிஞ்சு போய் கிடந்தான். எரிஞ்ச நிலையில் கிடந்த அந்த பொண்ணோட பாடிக்கு பக்கத்தில் ஒரு எரிஞ்சு போன பாட்டில் இருந்துச்சு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தடயங்கள்லாம் எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த இடத்தையே செக்யூர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு யார், என்ன ஏது பேர் ஒன்றும் தெரியாமல் போலீஸ் ரொம்ப குழம்பி போய் கிடந்தாங்க. அந்த பொண்ணோட அடையாளங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் சொன்னாங்க, இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த சமயம் ஒரு ஹோட்டல்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணாங்க, ஆனால் அவங்க இன்னும் திரும்பி வரல அப்படின்னு. போலீஸ் அவங்க ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூமில் அவ்வளோவா எந்த தடயமும் கிடைக்கல. ஒரு அவங்களோட ஐடி கார்டு கூட கிடைக்கல. ரூமில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக லாக்கர் இருக்குது, அந்த லாக்கர் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்க போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னாங்க. ப்ளீஸ் உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் லாக்கரை உடச்சி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. லாக்கரில் ரெண்டு சூட்கேஸ் இருந்துச்சு. அந்த சூட்கேஸ்குள்ளே ஒரு விக்கு, பல நாட்டோட கரன்சி, ஒரு கூலிங் கிளாஸ், அதோட ஒரு நோட்டில் விசித்திரமாக ஏதோ மார்க் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸில் எந்த டேக், அதாவது ட்ரெஸ்ஸோட பிராண்டு, அந்த அடையாளம் கூட அந்த ட்ரெஸ்ஸில் இல்லை. அந்த பேக்கில் ஐடி கார்டும் இல்லை. போலியான பாஸ்போர்ட். அவங்க எல்லா ஊருக்கும் போகிறப்ப தன்னோட பேரை மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க ஸ்பையாக இருக்குமோ, ஏதாவது ஒரு ரகசிய மீட்டிங் காண்டி வந்திருக்காங்களா, இல்லை வாரை பற்றி ஏதாவது துளக்க வந்திருக்காங்களா அப்படின்னு போலீஸ்க்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், யார் அந்த பொண்ணு, எதுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு ஏமாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ கரன்சி அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, இல்லை அந்த மலைப்பிரதேசத்துக்கு அவங்க எதுக்கு போனாங்க, இல்லை அவங்கள யார் கொன்னா, இப்போ வரைக்கும் விடை தெரியாத பதில். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக மேலும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.